இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படி சொன்னா உனக்கு கண்ணு பற்றும். இருந்தாலும் வர வழி இல்ல. நல்லா சாப்பிட்டா தூக்கமும் நல்லா வரும். டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வந்தா காரை ஓரமா நிறுத்திரு. ஸ்லோவா வண்டி ஓட்டிக்கிட்டு வா, சரியா? ஹலோ விவேக், உன்னதான். விவேக், உன்னதான். கவலைப்படாதீங்க அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே பார்த்து பத்திரமா வரேன். காரை ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு வருவேன், சரியா? குட் பாய். இங்க போன கொஞ்சம் கூட. அக்கா, உன்னோட குழந்தைனாரு என்ன பத்திரமா இறக்கி விட்டுட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, குட் நைட் ஜானு. குட் நைட் அக்கா. இந்தா. என்ன சார், திடீர்னு இப்படி எமோஷனல் ஆயிட்டீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜானு? எங்க ஃபேமிலி ரொம்ப லக்கி. லக்ஷ்மி அண்ணி உருவத்துல அந்த லக் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அவங்க எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, ஒரு சிஸ்டர் மாதிரி, ஒரு வெல்விஷர் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு தனி ஆளா எவ்வளோ ரோல்ஸ் பிளே பண்றாங்க தெரியுமா? என் லக்ஷ்மி அண்ணி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ஹார்ட்ல இருந்து வரும். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் சோல். அவங்களோட வார்த்தைகள், செயல் ரொம்ப பியூரா இருக்கும் தெரியுமா? ஹலோ, என்ன இதெல்லாம்? நீ ஒரு சில நேரங்கள்ல நல்லவ மாதிரி தெரியுவ, கியூட் பாய் மாதிரி. ஜானு, ஒரு சில நேரத்துல நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுவ, குட் கேர்ள் மாதிரி. மனிஷாவும் அப்போ மௌனமா இருந்ததால அவளுக்கும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு தான் நினைச்சேங்க. நினைக்கிறது வேற, உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கிறது வேற. அவ மனசுல இருக்கிறது என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு அப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அங்கேயே சொல்லிருப்பாள்லங்க. மனிஷா அவ மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு அவளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன தடுமாற்றங்கள் இருக்கோ, அது நமக்கு எப்படி தெரியும்? அது என்னதான் இருந்தாலும் மனிஷாவோட வாழ்க்கை, அவளோட எதிர்காலம். அதுல போய் தலையிடுறதுக்கு முதல்ல நம்ம யாரு? நான் செஞ்ச காரியத்துக்கு மனிஷாவே அங்க அவ்வளோ கோவப்படுவாளான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் எதுக்காக இவ்ளோ கோவம் வருது, எதுக்கு நீங்க எரிச்சல் படுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் நீங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க எதையாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அதாவது நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். லக்ஷ்மி, சில விஷயங்கள்ல கேள்விகள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பதில் இருக்காது. நான் உனக்கு இப்ப என்ன சொன்னாலும் புரியாது. அதுவும் இல்லாம சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடு. இவர் அப்பப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னே தெரியல. அவரு ஏதாவது விஷயத்த வெளியில சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள மறைச்சா வைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்காக இவ்ளோ எரிச்சல் படுறாரு? மனிஷாக்கும் நீரஜ்க்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பெரியப்பா. என்னது, நிஜமாவா? ஐயோ பெரியப்பா, ஏன் கத்துறீங்க? ஐயோ,
என்னங்க இது? ஏன் இப்படி கத்துனீங்க? இன்னைக்கு என் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கனவுல கத்திட்டேன் போல இருக்க அரவிந்தா. ஏங்க, அந்த கர்டன் பின்னாடி பாருங்களேன். போச்சு, இவன் மாட்டிக்குவான் போல இருக்க. ஏங்க, அங்க யாரோ திருட இருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அரவிந்தா அரவிந்தா இரு. எங்க போற? சொல்றேன் இருங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. இரு இரு அரவிந்தா. ஐயோ, இப்ப மட்டும் நான் பெரியம்மா கையில மாட்டினா திருடன் நினைச்சு அடிச்சே கொன்றுவாங்க. அரவிந்தா அரவிந்தா, என்ன அரவிந்தா இதெல்லாம்? நான் தான் இருக்கேன்ல, நீ ஏன் சிரமப்படுற? அதை இங்க கொடு, நான் பாத்துக்கிறேன். இரு. ஏண்டா, யாருடா நீ? இப்படி இன்னொரு தடவை எங்க வீட்டுக்குள்ள வருவியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு நீரஜோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மனிஷா. கங்க்ராட் சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? ஆமா மனிஷா, இனிமேலும் மித்ராக்காக வெயிட் பண்றது சரியா இருக்காதுன்னு உனக்கு தோணுச்சுல்ல? இல்லனா மித்ராவும் லக்ஷ்மியும் நெருக்கமாயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நடுவுல நாம எதுக்கு போகணும்னு நினைச்சியோன்னு எனக்கு தெரியல மனிஷா. நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது மனிஷா. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மனிஷா. ஸ்டாப் இட் ஆண்டி, ஸ்டாப் இட் ஆண்டி, ஸ்டாப் இட் ஆண்டி. என்னாச்சு மனிஷா? என்ன பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி? ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க நினைச்சீங்களா? அது இல்ல மனிஷா. மித்ராக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன். கடைசியில நீங்க இன்னொருத்திக்கு அவனை தானம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னோட நோக்கம் அது இல்ல மனிஷா. உன்னோட நிச்சயதார்த்தத்தை பத்தி தெரிஞ்சதாலதான் நான் அப்படி சொன்னேன். ஒரு காலத்துல நீங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணதுனாலதான் லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மித்ரா கிட்ட நான் பேசி ஒத்துக்க வச்சேன். அத மறந்துட்டீங்களா ஆண்டி? மித்ரா உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா மித்ராக்கு இருக்கிற தோஷங்களால அந்த தோஷங்கள்ல இருந்து அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக லக்ஷ்மிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு.